அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 28/8/2024 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி 12ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒப்புரவறிதல். குறள் 220. ஒப்புரவினால் வரும் கேடினின் அஃதொருவன் விற்றுக்கொள் தக்கது உடைத்து. தெளிவுரை. ஒப்புரவினால் கேடு வரும் எனில் அக்கேட்டை ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும். ஆளுமை பண்பு அதிகரிக்கும். தொழிலை புதுப்பிக்கும் எண்ணமும் தோன்றும். குடியிருக்கும் வீடு மற்றும் தொழில் இடங்களை மாற்றி வேறு இடம் செல்வீர்கள். ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும். இன்று உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வோடு கூடிய நீங்கள் விரும்பியபடியான இடமாற்றமும் உண்டாகும். நிறைய நாட்கள் எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் காதலுக்கு அம்மா எதிர்ப்பு தெரிவிப்பார். சொத்து மற்றும் காதல் விவகாரங்களில் அம்மாவோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். இதனால் உங்கள் அம்மாவின் ஆளுமையை வெறுப்பீர்கள். சகோதரியுடன் பூர்வீக வீடு தொடர்பான பிரச்சனை உண்டாகும். உங்கள் மகளுடைய படிப்பிற்காக நீங்கள் நாடு, ஊர், மாநிலம் இப்படி மாறும் நிலை ஏற்படலாம். பெண்கள் உங்களுக்கு குடும்ப உறவில் சிக்கல் உண்டாகும். உங்கள் கணவர் மீது உங்களுக்கு சந்தேகம் தோன்றும். பெண்கள் குழந்தை பெற்ற பின் உடல் எடை கூடிவிட்டது என தங்கள் கணவன்மார்களிடம் சொல்லி புலம்புவீர்கள். என்று எடையை குறைக்க மருத்துவத்தை நாடலாமா என்ற ஆலோசனையும் வேறு செய்வீர்கள். என்று முதலீடு மற்றும் உதவிகள் செய்து பணம் மற்றும் நிம்மதியை இழக்க நேரும். என்று சித்தர் சமாதி, நவீன யோகிகள் இப்படியாக வழிபாடு செய்வீர்கள். இன்று நீங்கள் பார்க்கின்ற அனைத்தின் மீதும் ஆசை வரும். கற்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் கொஞ்சம் முயன்றால் அதற்கு பேச்சுவார்த்தை மூலம் முடிவு காண முடியும். சிறுநீரக தொல்லை, அதன் விளைவான தோல் உபாதைகள் ஏற்படும். கால்களில் அரிப்பு அதிகமாகும். உங்கள் மாமா மிகவும் தாய்மை உள்ளம் கொண்டவர். யாரிடமும் கடிந்து கூட பேச மாட்டார். பேச்சு சாதுரியமும் கூட. எதிரிகளை தன் கனிவான பேச்சால் நண்பர்களாக்கி கொள்ளும் திறமை அவரிடம் உண்டு. அப்படிப்பட்டவருக்குத்தான் மனைவி சரியாக அமையவில்லை. மாமி எப்பொழுதும் இவரை குறை கூறிக்கொண்டே இருப்பார். ஏமாளி என்று வசவு பாடிக்கொண்டும் இருப்பார். அம்மாதான் எப்பவும் போல இன்றும் தன் தமையனை சமாதானம் செய்து தேற்றுவார். இன்றைய கிரக நிலை இப்படித்தான் அனைத்து இடங்களிலுமே. நீங்கள் சிறிய வயதில் வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் மற்றும் பழைய ஞாபகங்கள் கண்முன்னே வந்து போகும். என்று கிடைத்தவர்களிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று பல மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. சில காலங்களில் அரசியல் ஈடுபாடு கொள்ளும் நீங்கள் இன்று எந்த ஒரு செயல் என்றாலும் சாதுரியமாக அணுகுவீர்கள். இன்று ஆசிரமம், பொது மருத்துவமனை, சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், பட்டாசு தொழிற்சாலை, கடை, நூலகம், பத்திரிகை ஆஃபீஸ், ஜோதிடர் அலுவலகம், சேவை நிறுவனம், தோட்ட வேலை செய்யும் இடம் இப்படியாக சென்று வருவீர்கள். உடல் நலத்தை பொறுத்தவரையில் இன்று காய்ச்சல், மஞ்சள் காமாலை, கரு களைதல், மூளை தொடர்பான நோய்கள், நமைச்சல், அஜீரண கோளாறு, குடல் தசைப்பிடிப்பு, வீக்கம், அடிவயிறு வலி, சர்க்கரை நோய், வலது கண் குறைபாடு, கண்களில் நீர் வடிதல், மனம் சார்ந்த அழுத்தம் இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு. மனதில் குழப்பம், கெட்ட கனவுகளும் உண்டாகும். இன்று லதா, கலை, காவ்யா, லட்சுமி, ராதா, மலர், தங்கம், மாரி, பிரகாஷ், ராஜன், சிவா, சங்கர், உதயன், கதிர், சவிதா, தினகரன், பாஸ்கரன், பிரபாகரன், மித்ரன், வேதா, கார்த்திக், ரகு, ஆனந்தன், ரேவதி, ரேகா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் பச்சை பயிறு, கீரை, கிழங்கு, கொத்தவரங்காய், பீர்க்கங்காய் மற்றும் வாழைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.